நாம் பார்க்க போகிற தேவ வார்த்தையின் தலைப்பு பூரண புருஷன். பூரண புருஷன் என்கிற தலைப்பில் சில வசனங்களை நாம் தியானம் செய்து நாம் கடந்து செல்லலாம். பூரண புருஷன் என்றால் என்ன? நல்லா கவனிக்கணும். இந்த பூரண புருஷன் என்பது யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்கிறான். ஒருவன் சொல் தவறாத இருப்பானால் அவன் பூரண புருஷன், சொல் தவறாதவன். பூரண புருஷன் என்றால் யாரை குறிப்பிடுகிறது? புரிதா? யாரை குறிப்பிடுகிறது? கல்யாணம் பண்ணவங்கல்ல. சொல் தவறாதவன் பூரண புருஷன். ஏன் இவனை சொல் தவறக்கூடாது என்று சொல்லுகிறார் என்றால், ரட்சிப்பாகிய ஈவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றவன் பூரண புருஷனாக மாற்றப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால கழுவப்பட்டவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற சத்தியத்தினால அலங்கரிக்கப்பட்டவன், பரிசுத்த ஆவியானவருடைய உபதேசத்தினால வழிநடத்தப்படுகிறவன், பிதாவாகிய தேவனுடைய கிரிகளின் மூலமாக அவன் நடத்தப்படுகிறவன். இப்படி திரியேக தெய்வத்தின் மூலமாக ஒருவன் ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்றால் அவனுக்கு பேர் பூரண புருஷன். அந்த பூரண புருஷன் ஒரு காலம் சொல் தவறக்கூடாது. சொல் தவறக்கூடாது என்றால் நமக்கு உடனே எங்க என்ன போகும் என்றால், நாம் ஒருவர் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லிட்டால் அந்த வார்த்தை அப்படியே அந்த வார்த்தையின்படியாக அப்படியே செய்ய வேண்டும். இதுதான் சொல் தவறாமல் இருப்பது அப்படின்னு நீ நினைக்கலாம். அவைகளை குறித்து பேசவில்லை. சொல் தவறாதவன் என்றால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சொல்லை ஒருவன் தவறாமல் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். புரியுதா? நான் சொல்லுகிற சொல்ல நான் மீறதல்ல, அப்படியே அதை சொல்லல, அந்த அர்த்தத்தை சொல்லல. தேவன் நமக்கு சொல்லுகிற வசனத்தையும், தேவன் நமக்கு சொல்லுகிற உபதேசத்தையும், தேவன் சொல்லுகிற நமக்கு கற்பனைகளையும் விதிகளையும் சட்டங்களையும் நியமங்களையும் எல்லா விதமான உபதேசங்களையும் அதை சொல்லுகிறதாக தேவன் நமக்கு அறிவிக்கிறார். இந்த சொல்லை ஒருவன் தவறாமல் இருக்க வேண்டும். நாம எல்லாம் என்ன நினைச்சிருந்தோம்? இந்த வார்த்தைக்கு ஒரு வார்த்தை வாக்குறுதி கொடுத்து விட்டால் அந்த வாக்குறுதியை அப்படியே காப்பாற்ற வேண்டும். இதுதான் சொல் தவறாமல் இருப்பது. அந்த சொல்ல 1000 முறை தவறு ஒரு நாளைக்கு. நீ அதை சொல்லல. தேவனுடைய வார்த்தையாயிருக்கிற சத்தியத்தை உனக்கு அறிவித்ததுக்கு பிற்பாடு அந்த சொல்லை கேட்டு அதை ஒரு காலம் நீ என்ன செய்யக்கூடாது? உன் நடைமுறை வாழ்க்கையில தவற விடக்கூடாது. அவனுக்கு பேர் என்ன? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனவாட்டி என்கிற தகுதியை பெறப்போகிற, சபையாகிய தகுதியை பெறப்போகிற இவர்கள் பூரண புருஷன். பூரணம் என்றால் முழுமையை குறிப்பிடுகிறது, கம்ப்ளீட் மேன். இந்த முழுமை என்பது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பூரண புருஷன் என்று சொல்லுகிறது. இதற்கு முன்பாக பூரண புருஷன் என்பது ஒருவரை சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். பிரசங்கி என்பவன் யாரு? உலகத்தில் டாப் மோஸ்ட் ஞானி. யாரு? சாலமன். சாலமன் மெய் ஞானியா உலக ஞானியா? அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கு நம்ம ஆட்கள் கிட்ட. மெய் ஞானம் என்பது தேவ ஞானம் பெற்றவன், உலக ஞானம் என்பது உலக ஞானம் பெற்றவன். சாலமன் உலக ஞானியா மெய் ஞானியான்னு கேட்கிறேன். சாலமன் உலக ஞானி, மெய் ஞானி எல்லாம் கிடையாது. அவன் மெய் ஞானியா இருந்தா 1000 முண்டாட்டி கட்டியிருக்க மாட்டான். புரியுதா? ஆனா நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. எதுக்கு? 1000 முண்டாட்டி கட்டுறதுக்கா? கொஞ்சம் கூட அறிவு இல்லாத நம்ம ஜபத்தில் கேட்பதெல்லாம். சாலமோனுக்கு கொடுத்த ஒத்த ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. சாலமோன் எகிப்தியருடைய பெண்களை திருமணம் செய்து, அந்நியருடைய பெண்களை திருமணம் செய்து, அந்த திருமணம் செய்ததனால அவருடைய இருதயங்களுக்கு தன்னை விட்டு போற்றதனால, அவன் மனைவியுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படித்ததனால மாகால்களுக்கும் பேயர்களுக்கும் அசுரத்துக்கள் எல்லாம் பலி செலுத்தினான். அவன் ராஜ்யத்துக்கு வர முடியாது, வரவும் மாட்டான். ஆனா தாவீது அப்படி கிடையாது. தாவீதும் தவறு செய்தான், ஆனால் அவன் தவறை வரிந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டான். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவன். புரியுதா? இனிமேல் சாலமோன் ஞானத்தை யாராவது கேட்பீங்களா? சாலமோனுடைய ஞானம் உலக ஞானம். உலக ஞானம் இருந்தாவே வழி தப்பி போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. சரிங்களா? ஓகே, கவனிங்க. இந்த ஞானி சொல்லுகிறான், 7ஆம் அதிகாரம் உலக ஞானத்தை பெற்றவன் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறான், என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது. அவன் அனுபவிக்காதது ஒன்றுமே இல்லை இந்த உலகத்துல. இந்த உலகத்துல அவன் அனுபவிக்காதது ஒன்றுமில்லை. உலக ஞானத்துல டாப் மோஸ்ட்
செல்வத்திலும் டாப் மோஸ்ட், நம்பர் 1. அதனால அவன் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அது அத்தனையும் செய்வான், அத்தனையும் அனுபவித்தவன். அப்படி அனுபவித்திருந்தாலும் இன்னும் ஒன்றை என் மனம் தேடுகிறது, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். அது யாரு? 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன். நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, 1000 முன்னாடி இவங்க கட்டுறதுனால அதனால 1000 பேருக்குள்ள இவங்க ஒரு புருஷன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 1000 பேர்களில் சிறந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பூரண புருஷன். புரியுதா இல்லைங்களா? யாரு பூரண புருஷன்? 1000களில் சிறந்தோர், 1000 பேர்களில் சிறந்தோர். 1000 மனிதன் உலகத்தில் ஞானியாக இருந்தாலும் அவருக்கு சமமாக மாற முடியாது. அறிவில் சிறந்தவர், பேரறிவை உரியவர், ஞானத்தில் சிறந்தவர், அகிலத்திற்கும் ஞானம் படைத்தவர், அவரை காட்டில் இந்த உலகத்தில் ஒருவன் இல்லை, ஒருவனும் இருக்க முடியாது. அவரை குறித்து சொல்லப்படுகிறது, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேர்களுக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. ஸ்திரீ என்றால் சபை, புருஷன் என்றால் மணவாளனாகிய இயேசு. மனைவியை காணவில்லை, ஸ்திரீயை காணவில்லை, ஆனால் 1000 பேர்களில் சிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்ன சொல்லப்படுகிறதா? 1000 பேர்களுக்கு ஒரு புருஷனை கண்டேன், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. ஸ்திரீ என்றால் சபையாகிய மணவாட்டி. ஒருவர் கூட இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் ஒருவர் கூட என்ன செய்யல, இன்னும் பூரண ஸ்திரியாக மாறவில்லை. சகோதரி உங்களை சொல்லல, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மணவாட்டி, அந்த மணவாட்டி தகுதியை இன்னும் ஒருவனும் பெறவில்லை என்று உலக ஞானம் படைத்த இங்க சாலமோன் சொல்லுகிறான். புரியுதா இல்லைங்களா? அப்போ இன்னும் என்ன தகுதி பெறல சபை? மணவாட்டி என்கிற ஒரு தகுதி பெறவில்லை. பூரண புருஷனுடைய சாயலை இன்னும் சபை பெறவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்பட்டவர்கள் நாம் எல்லோருமே. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக மாற்றப்பட வேண்டும். கண்ணாடியிலே ஒரு முகத்தை காண்கிறதே போல கண்டு மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாக கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. மறுரூபம். இந்த மறுரூபம் என்பது எதை குறிப்பிடுகிறது என்றால் நல்லா கவனிங்க. மறுரூபம் என்பது குமாரனுடைய சாயல். மறுரூபம் என்பது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக மாறணும். இந்த ரூபம் எப்படி போனது? முதல் மனிதனாய் இருக்கிற ஆதாமை தேவன் படைத்தார், உண்டு பண்ணினார். அவனை உண்டு பண்ணி தமது சாயலின்படியாக, வேதம் சொல்லுகிறது நமது சாயலின்படியாக நமது ரூபத்தின்படியாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி திரியேக தெய்வம் ஆவி ஆத்மா சரீரம் அவருடைய சாயலுக்கு ஏற்றவனாக மனிதனை படைத்தார். அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். இப்படி பாவம் செய்ததனால, அக்கிரமம் செய்ததனால, மீறுதல் செய்ததனால ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான். பாவ சாயலுக்கு ஒப்பானவனாக மாறினான். அவன் உண்டு பண்ண போது ஒளியின் சரீரத்தில் இருந்தான். அவனுக்கு ஒளியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஒளியின் வஸ்திரத்தை பாவம் செய்ததனால, எழுந்து போனதனால மாம்ச சரீரத்துக்கு மாறினான். உன்னை போல என்னை போல. இப்ப நம்ம ஏன் மாம்ச சரீரத்துக்கு வந்திருக்கிறோம் தெரியுதா? முதல் மனிதனாய் இருக்கிற ஆதாம் செய்த தவறுனால நம்ம எல்லாரும் மாம்ச சரீரத்துக்கு மாறினோம். அதற்கு முன்பாக ஒளியின் சரீரத்தில் ஆதாம் இருந்தான். அந்த ஒளியின் சரீரம் யாருடைய சாயல் என்றால் திரியேக தேவனுடைய சாயல். அந்த சாயல உண்டாக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்ததனாலே அவன் மாம்ச சரீரத்துக்கு மாறினான். அங்கிருந்து பிறக்கிறவர் எல்லோருமே பாவ சாயல தான் பிறக்கிறான். தேவன் நியாயப்பிரமாணத்தை எழுதி கைகளில் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே கை கொண்டவர்கள், கை கொள்ளாமல் போனவர்கள் ஏராளம். இப்படி கை கொள்ளாமல் போனதுனால தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை, ராஜாக்களுடைய வார்த்தைகளை, நியாயாதிபதிகளுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியாமல் போனதனால இவர்களுக்கு மறுபடியுமாக சாயலை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய சொந்த குமாரன் இந்த பூமியில் அனுப்புகிறார். சொந்த குமாரன் அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதற்காக தான் குமாரனிய ஜீவ பலியாக பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு கொடுத்தார். அவன் ரத்தம் சிந்தினதுக்கு பிற்பாடு கூட சபை இன்னும் மாறல, இன்னும் பூரண புருஷனாவும் மாறல. புருஷன் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி சாயலுக்கு மாற்றப்படுகிறவன் பூரண புருஷன். சபை என்றால் ஒரு ஸ்திரீயும் இன்னும் காணவில்லை. எல்லாருமே கிறிஸ்தவர்கள் என்று நமக்கு பேரு. உண்மையும் உத்தமமா, ஆத்துமாவிலே கரைபடாமல், ஆவியில் கரைபடாமல்,
சரீரத்தின் கிரிகளிலே கரைபடாமல் நாம் இருக்கிறோமா என்று பார்த்தால் சற்று யோசிக்க வேண்டிய காரியம்தான். யாருன்னா பூரண ஸ்திரியா இருக்கீங்களா? பூரண புருஷன், பூரண ஸ்திரீ ரெண்டு பேரும் சேர்த்து தான் கேட்கிறேன். கிறிஸ்தவர்களாக இருப்போம், கிறிஸ்தவத்துல சீனியரா கூட இருக்கலாம். ஆனா என்ன செய்யறதில்ல, இன்னும் சபை என்னையா செய்யல, இன்னும் பூரண புருஷனா மாறல. 1000 பேர்களுக்குள்ளே ஒருவரை கண்டேன், அந்த ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் ஒருவரும் சகோதரிகளிலே ஸ்திரீகளிலே என்ன இல்லை, பூரணப்படவில்லை என்று சொல்லுகிறார். சபை இன்றும் பூரணப்படவில்லை. இயேசு நாளைக்கு வருவார் என்றால் இந்த சபையுடைய நிலைமை என்ன? குமாரனாகிய இயேசு, மணவாளனாகிய இயேசு நாளைக்கு வருவார் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? யாரெல்லாம் உள்ள போவீங்க ராஜ்யத்திற்குள்ள? பரலோக ராஜ்யத்திற்குள்ள யாரெல்லாம் போவீங்க? சபை என்பது எதற்காக காத்து கொண்டு இருக்க வேண்டும்? குமாரனுடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்க வேண்டும். நித்திய ராஜ்யத்திற்குள்ள போகிறதுக்காக தான் தேவன் சரீரமாகிய சபையை அவர் கொடுத்தார். சபை எதற்காக? ஒருவனை நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறதுக்காக, நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக. ஆனால் சபை மக்களோ வேதத்தின்படி வாழாமல், சத்தியத்தின்படி வாழாமல் எப்படி ராஜ்யத்துக்கு போவான்? இம்மைக்குரிய ஆசீர்வாதத்திற்காக அல்ல. இம்மைக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்தாலும் கிடைக்கும், கிடைக்க போகவில்லை என்றாலும் பரவாயில்ல. ஆனால் ஒருவன் ராஜ்யத்திற்கு போக வேண்டியது முக்கியமான காரியம். அதனாலதான் நீங்க சொல்லுகிறான் ஞானி, இதெல்லாம் உணர்ந்ததுனால, அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் விளங்கினதுனால, உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்து ஒன்றுமில்லை என்ற ஒரு நிலைக்கு வந்ததுனால அவன் பேசுகிறான், என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது. எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டேன், ஆனாலும் என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. கண்டுபிடிக்கவில்லைன்னா ஏன் என்னால் கண்டுபிடிக்க முடியாது போனது? தேவனே அவ்வளோ பாவம், அவ்வளோ அக்கிரமும் மீறுதல். ஆனால் அவன் சொல்றான், 1000 பேர்களுக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. எல்லோருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை இன்னும் காணவில்லை. நல்ல கவனிக்கணும். 1 யோவான் 2:6 நான் படிக்கிறேன், கவனிங்க. அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், நான் கிறிஸ்தவனாக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவன், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே. கிறிஸ்தவம் அவர் நடந்தபடி தான் நடக்கிறதா இல்ல வேறொரு வழியில் நடக்கிறதா? நீங்க தான் சொல்லணும் பதில். நடந்தபடி நடக்கிறதா? இயேசு கிறிஸ்து நடந்தபடி அப்படிதான் சபை இருக்கா? அப்படி இருந்தா சந்தோஷமான விஷயம். எனக்கு தெரியாது நீங்க எப்படி நடக்கிறேன்னு, ஐயாவுக்கு தான் தெரியும். அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நிலைத்திருக்கிறேன், கிறிஸ்தவ உபதேசங்களுக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். யாரு தானும் என்றால் யாருங்க? நான் மட்டும்தானா? இல்ல ஊழியக்காரர்கள் மாத்திரம் தானா? விசுவாசிகளாயிருக்கிற கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஊழியனாக இருந்தாலும் சரி, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றால் நீ யார் கிடையாது, சொல் தவறுகிறவன், நீ பூரண புருஷன் அல்ல. வேதத்துடைய வார்த்தையை மீறி நடக்கிறவன், வேதத்தினுடைய சொல்லை தவறி நடக்கிறவன் அவன் பூரண புருஷன் அல்ல. அவனுக்கு பேர் கிறிஸ்தவனே அல்ல. நாம சொல்லிக்க வேண்டியதுதான் கிறிஸ்தவன். எப்படி சொல்லிக்கலாம்? நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், நான் நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா கையை தட்டுவேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், இதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நல்லா பாட்டு பாடுற கூட மனம் திரும்பாமலே இன்னும் பாட்டு பாடி இருக்காங்களே தெரியுமா? மனம் திரும்பாமலே ஜெபம் பண்றாங்களே அது தெரியுமா? மனம் திரும்பாமலே அபிஷேகத்தில் நிறையிறாங்களே அது தெரியுமா? அப்ப முதல் கண்ணோட்டம் என்ன? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்கிற அந்த விடுதலை எங்க பெற வேண்டும்? ஆத்மாவிலிருந்து, ஆவியிலிருந்து வருகிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட உணர்வுகள், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வாயிலிருந்து புறப்படாமல் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். சத்தியத்திற்கு மனம் திரும்பாமல், சத்தியத்திற்கு செவி கொடுக்காமல் இவைகளை எதை செய்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. மனம் திரும்பாமலே கிறிஸ்தவம், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத கிறிஸ்தவம், இவைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது. இதனால ஏதாவது பிரயோஜனமா? நீங்க எல்லாம் கரெக்டா தான் இருப்பீங்க, நான் உங்களை எதுவும் குறை சொல்லல. இப்படி ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறது ஏதாவது பிரயோஜனமானு கேட்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களும், நம்ம சபையை சொல்லல, மொத்த பேரும் சேர்த்து சொல்றேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் சொன்னா விதி என்ன? சட்டம் என்ன? சட்டம் என்ன? இங்க சொல்லுது பாருங்க,
அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே, அவர் எப்படி நடந்தார்? கரை திரை பிழையற்ற மகிமுள்ள சபை. எப்படி இருக்கணும்? ஆத்துமாவிலே கரை நீங்கி, ஆவியிலே பிழை நீங்கி, சரீரத்தில் முழுவதுமாக அக்கிரமம் நீங்கி, கரை திரை பிழையற்ற மகிமுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ஒருவனுக்கு தகுதி வேண்டும். அவனுக்கு பேர் தான் பூரண புருஷன். ஏதாவது புரியுதா? இல்லை ஒண்ணுமே புரியலையா? புரிஞ்சா என்ன செஞ்சாகணும்? கீழ்ப்படின்னு அர்த்தம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனம் கொஞ்சம் எடுங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. யாரு சொல்லுகிறது? பூரண புருஷனாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1 யோவான்ல 2:6 என்ன படிச்சோம்? இயேசு சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. நாம சுயமா தான் செய்யறோமா, இல்ல இயேசு கிறிஸ்து சொன்னபடியா அவர் வழியில தான் நடக்கிறோமா? புரியுதுங்களாங்க? நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன். அதாவது பிதாவின் இடத்தில் கேட்கிறபடியாகவே நியாயந்திருக்கிறேன். நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை. முதலாவது சுய சித்தத்தை ஒருவன் வெறுக்கணுங்க. கிறிஸ்தவனா இருக்கிறவன் ஒருவன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற நிபந்தனை என்ன? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். தன்னைத்தான் வெறுத்தல். தன்னைத்தான் வெறுத்தல் என்றால் என்னையே எனக்கு பிடிக்கலங்க அப்படி சொல்றதல்ல. தான் சுய சித்தத்தை வெறுத்து, சுய விருப்பங்களை வெறுத்து, தேவ சித்தத்தை உள்ள கொண்டு வந்து அந்த தேவ சித்தத்தை தன்னுடைய சுய சித்தமாக மாற்ற வேண்டும். புரியுதா என்ன சொல்றேன்னு? தன்னுடைய சுய விருப்பங்களை, உலகத்துல சில சுய விருப்பங்கள் இருக்கும், இதெல்லாம் திறந்து விட்டு வெளியேற்றி விட்டு தேவனுடைய சித்தத்தை கொண்டு வந்து அந்த தேவ சித்தத்தையும் சுய சித்தமாக மாற்ற வேண்டும். கிறிஸ்தவம் இப்படி மாற்றி இருக்கா, இல்ல சுய சித்தம் மட்டும்தான் வெளிப்படுதா? இயேசு பின்பற்ற வேண்டும் நிபந்தனை என்ன? தன்னைத்தான் வெறுத்து தான் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். தான் சிலுவை என்பது கிறிஸ்துவுக்காக, சத்தியத்திற்காக, சுவிசேஷத்திற்காக பாடுகள், உபத்திரங்கள், துன்பங்கள் அனுபவிப்பது. அதுதான் சிலுவை. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையின் உபதேசம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய 2ஆம் வருகை, அவருடைய 3ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி. இதற்கு பேர் என்ன? சிலுவையின் உபதேசம். இந்த சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். பைத்தியமா இருக்கணும் என்றால் உலக வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் பைத்தியமா தோணும். ராஜ்யத்திற்காக போக வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு இதை எவ்வளவு கேட்டாலும் அவர்களுக்கு இனிமையா இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கும். விளங்குதா இல்லையா? இயேசு என்ன சொன்னாரு? நான் சுயமாய் ஒன்றும். ஆனா கிறிஸ்தவர்கள் சுயமட்டம் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. 3 விதமான சித்தம் வெளிப்படுகிறது: சுய சித்தம், மனுஷ சித்தம், தேவ சித்தம். நாம எந்த சித்தத்தில் இருக்கோம்? சுய சித்தம் என்பது நமக்குள்ள வருகிறது, அது ஜீன்ல வருது, ஆதாமுடைய வழியிலிருந்து வருது. மனுஷ சித்தம் என்பது இந்த உலகத்தில் கற்றுக்கொண்டது. புரியுதுங்களா? தேவ சித்தம் என்பது ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தேவனிடத்திலிருந்து வருகிறது, அதாவது வேதத்திலிருந்து வருகிறது. இப்ப நம்ம இடத்துல எந்த சித்தம் இருக்கிறது? மனுஷ சித்தம் இருக்கிறதா, சுய சித்தம் இருக்கிறதா, தேவ சித்தம் இருக்கிறதா? சித்தெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, பித்தம் தான் தெரியுன்றீங்களா? எந்த சித்தம் இருக்கிறது? மனுஷ சித்தம் என்பது ஒரு உலகத்திலிருந்து கற்றுக்கொண்டது. சுய சித்தம் என்பது ஆதாம் இடத்திலிருந்து வந்த ஜீன் வழியாக வந்த ரத்தத்தில் ஊறி போயிருக்கிற ஜென்ம சுபாவம். புரியுதுங்களா? தேவ சித்தம் என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த மனுஷ சித்தமும் சுய சித்தமும் சாகடிக்கப்பட்டு தேவ சித்தம் உள்ள வரணும். இப்ப கிறிஸ்தவனுக்குள்ளே எந்த சித்தம் இருக்க வேண்டும்? தேவ சித்தம் இருக்க வேண்டும். உண்மையாவே தேவ சித்தம் இருந்தா யாரா மாறி இருப்பான்? பூரண புருஷனா மாறி இருப்பான். ஆனா பூரண புருஷனா இல்லையே. பொறாமை இருக்கு, எரிச்சல் இருக்கு, வஞ்சகம் இருக்கு, சூழ்ச்சி இருக்கு, கபடி இருக்கு, முறுமுறுப்பு இருக்கு, பிடிவாதம் இருக்கு, அகங்காரம் இருக்கு. இது அத்தனை வைத்துக்கொண்டு நான் பூரண புருஷன் கிறிஸ்தவன்னு சொல்லிக் கொள்ளலாமா? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சொல்லுங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ள பொறாமையே இல்லையா? கபடியே இல்லையா? வைராக்கியமே இல்லையா? வஞ்சகமே இல்லையா? சூழ்ச்சியே இல்லையா?
பொருளாசையாகிய விக்கிரகம் இல்லையா? இது அத்தனையும் உள்ள வைத்துக் கொண்டுதான் தங்களை கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர்கள் பூரண புருஷன் அல்ல. பூரண புருஷன் என்றால் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சீங்களா, 1 யோவான் 2:6 அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேரடியா சொல்லுகிறார், நான் சுயமாய் ஒன்றும், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், இவர்களும் சுயத்தை வெறுக்க வேண்டும். சுயத்தை வெறுக்கணும்னா என்ன செய்யணும்? 2 விதமான சித்தத்தை செய்யணுமா? எந்தெந்த சித்தத்தை? ஜீனிலிருந்து வந்த சுய சித்தம், உலகத்திலிருந்து உலக ஞானத்தில் கற்றுக்கொண்ட மனுஷ சித்தம். இந்த 2 சித்தத்தை அழிக்க வேணும்னா தேவ சித்தம் நமக்குள்ள முதலாவது உள்ள வர வேண்டும். தேவ சித்தம் உள்ள வர வேண்டும் என்றால் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், இவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யாருக்கு சித்தமானது? இயேசுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ இந்த உலகத்தில் வந்ததுனால அவருக்கு பிடித்ததெல்லாம் தேடாம, நீங்க நல்லா கொஞ்சம் கவனிக்கணுங்க. இயேசுவா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவராக இருந்தாலும் இங்க 2 பேர் பூமியில வந்து அங்க 2 பேருக்கு என்ன கிடையாது? சுய சித்தம் கிடையாது. அவங்க தெய்வம் தான். பிதாவின் தற்சுரூபம் குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தற்சுரூபம். இவர்கள் 2 பேருமே பூமிக்கு வந்ததுனால இவங்களுக்கு என்ன கிடையாது? சுய சித்தம் கிடையாது. தெய்வத்திற்கு இங்க சுய சித்தம் இல்லாமல் பிதாவின் சித்தம் தான் இருக்கும் என்றால், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிதாவுக்கு பிள்ளையாயிருக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நமக்கு சுய சித்தம் இருக்க வேண்டுமாங்க? ஆனா கிறிஸ்தவனிடத்துல சுயமாட்டம் தானே இருக்கு. சுயநலம் இல்லைன்னு சொல்லுங்க. எனக்குள்ள சுயநலமே இல்லை பாஸ்டர், எனக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? சுயநலமே இல்லை யாரா இருக்கீங்களா? யாருமே இல்லையா? என்ன சொல்றேன்னு புரியுதா? சுய சித்தமே இல்லை. சுய சித்தம் மரிச்சு போச்சு. எங்க மரிச்சு போயிருக்கணும்? ஞானஸ்தானத்தின் வழியாக பழைய மனிதனை கலைந்து புதிய மனிதனை தரிக்கிறேன்னு சொன்னீங்களே, அங்க செத்து போயிருக்கணும். செத்து போனோம் எழும்பி வருவானா? வருவானா? சரி, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு டெட் பாடியே இங்க சென்டரா படுக்க வச்சுக்கிறோம். சும்மா பேருக்கு சொல்றோம், இங்க இல்லை. டெட் பாடி இங்க படுக்க வச்சிருக்கோம். அந்த டெட் பாடி கிட்ட வந்து நல்லா உனக்கு ஜோல்ஸ் எல்லாம் தரேன், ஒரு 10,000 ஜோல்ஸ் தரேன்னு சொன்னா எழுந்துக்குமா? ஏன்? செத்து போயிருக்கு. வாங்க சினிமாவுக்கு போகலாம் வான்னு சொன்னா வருமா? நல்ல ஒரு 10 முழம் பூ தரேன் வா வச்சுக்கன்னு சொன்னா வச்சுக்குமா? நல்ல பெரம்பை கொண்டு வந்து அடி அடி அடின்னு அடிச்சா எழுந்துக்குமா? எழும்பி பதிலுக்கு எதனா திட்டுமா? பதிலுக்கு ஏதாவது அடிக்குமா? ஏன்? செத்து போச்சிருக்கு. கிறிஸ்தவனும் உலக காரியங்களுக்கு மறிச்சு போய், உலக காரியங்கள் மறிச்சு போயிருக்கானா உயிரோடு இருக்கானா கிறிஸ்தவன்? புரியுதா இல்லையா? புரியுதுங்க. ஆனா நாங்க பதில் எல்லாம் சொல்ல மாட்டேங்க. நீயே பதில் சொல்லிட்டு நீயே கேள்வி எழுப்பி நீயே போயிடு அப்படின்னு சொல்றீங்களா? உலக காரியங்களுக்கு கிறிஸ்தவர்கள் மரித்து இருக்க வேண்டும், மரித்து இருக்க கூடாதா? வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் மறுபடியுமாய் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மறுபடியுமாய் பிறக்கிறது என்றால் ஜென்ம சுபாவங்களாம் வார்த்தையினால் அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு பழைய மனிதனை கலைந்து புதிய மனிதனை தரிக்க வேண்டும். பழைய மனிதனே கலையிலேயே ஜென்ம சுபாவம் போலியே. அவர் கையை தட்டி என்ன பிரயோஜனம்? ஆவியில நிரம்பி என்ன பிரயோஜனம்? ஜென்ம சுபாவம் ஆவியில நிரம்பி என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பொறாமைகள், எரிச்சல்கள், வஞ்சகங்கள், சூழ்ச்சிகள், கபடுகள், வேசிதனங்கள், காம விவகாரங்கள், இது எதுவே மாறாத ஆவியில நிரம்பி ஏதாவது பிரயோஜனமா? யாரு பூரண புருஷன்? ரட்சிப்பாகிய ஈவை பெற்று அதன்படி சத்தியத்தின்படி நடக்கிறவன் தான் பூரண புருஷன். மேலோட்டமா கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. என் அன்பான தேவ பிள்ளைகள், அன்பான சகோதர சகோதரிகள், மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுக்காக இயேசு உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தவில்லை. புரியுதா? நாம் பூரண புருஷர்களாக மாறுகிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். விளங்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ பணக்காரன ஆவணும்னு ஏதாவது முயற்சி பண்ண, உன் கதை க்ளோஸ். புரியுதா இல்லையா? இங்க இருக்கு பாருங்க, உங்க ஐயா எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? அது ஏதோ ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த மனுஷன். எங்களுக்கு என்ன இருக்குது?
ஐஸ்வர்யனா ஆக வேண்டும் என்று தீவிரிக்கிற, அதுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு பணம் தேவையில்லைன்னு சொல்ல வரல. பணம் நமக்கு தேவை, ஊழியத்திற்கு தேவை, குடும்பம் நடத்துக்கிறது தேவை, பிள்ளைகளை படிக்க வைக்க தேவை, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழ தேவை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு அதற்கு மட்டும் முயற்சி பண்ணினா நீ ஆக்கினிக்கு தப்ப மாட்டேன். நான் சகோதரன் கூட வர சொல்லி கூட சொன்னேன், பணம் நமக்கு தேவை, ஆனால் ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று தீவிரித்தா ஆக்கினேன் என்ன நரகத்துக்கு தப்ப மாட்டேன், கன்ஃபார்ம் நரகம்னு சொல்றாரு. அப்போ ஐஸ்வர்யம் எங்களுக்கு தேவையில்லையா? எங்களுக்கு பணம் தேவையில்லையா? அப்போ நாங்கள் வீடு கட்டக்கூடாதா? நாங்கள் ஏசி போட்டு வீடெல்லாம் கட்டக்கூடாதா? நாங்களுக்கு காரு தேவையில்லையா? அப்படிலாம் எல்லாமே தேவைதான். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை, எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. புரியுதா இல்லையா? எக்ஸ்ட்ரா என்ன, நம்ம தேவைகளுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக சேர்த்து வைக்கணுமா? நிச்சயமாக சேர்த்து வைக்கலாம். பிள்ளைகளுக்காக படிப்புக்காக சேர்த்து வைக்கணுமா? சேர்த்து வைக்கணும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எக்ஸ்ட்ரா அடுத்த தலைமுறைக்குன்னு போனாவே என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? கொலை தான் நடக்கும். கொலைன்னா என்ன? ஆக்கினிக்கு தப்பான். அதை தான் சொல்றேன். கொலைன்னா நான் கொலை பண்றது இல்லை, உங்களை வேதம் தெய்வம் சொல்றாரு. எங்க போட்டு வரான்? ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று தீவிரிக்கிறவன், முயற்சி செய்கிறவன். அதாவது முயற்சி செய்கிறது என்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக தன்னை விட்டு கொடுக்காம சரி சுயசத்தத்தின்படி நடக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது பாருங்க, உண்மையுள்ள மனுஷன். உண்மையுள்ளவனா யாரு? சத்தியத்தின்படி நடக்கிற மனுஷன் தான் உண்மையுள்ளவன். நீங்க நிறைய பேர் உண்மையுள்ளவனா என்ன நினைப்பீங்கன்னா, முதல்ல போத வஸ்துகளுக்கெல்லாம் அடிமையா இருந்தேன், முதல்ல நான் போத வஸ்துகளுக்கு அடிமையா இருப்பேன், அசிங்கமா திட்டுவேன், இப்படி தவறான காரியங்கள்லாம் செஞ்சிருந்தேன். இப்போ ரட்சிக்கப்பட்டவனே இந்த போத வஸ்துகளுக்கு அடிமை இல்லை, தவறான காரியங்களை செய்து விட்டுட்டேன், அதனால நான் உண்மையுள்ள மனுஷன் சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த தவறு விட்டுட்டு எத்தனையோ புறஜாதி மக்கள் இருக்காங்க. அப்போ அவெல்லாம் உண்மையுள்ளனா? எந்த தவறும் செய்யாதுங்கிற புறஜாதி மக்கள்ல இருக்கானே இல்லையா? இந்துல முஸ்லிம்ஸ்லாம் இருக்கானே, எந்த போத வஸ்துகளுக்கு அடிமை இல்லாமல் இருக்கானே. அப்போ அவெல்லாம் பூரண புருஷனா? யாரு பூரண புருஷன்? சத்தியத்தின்படி நடக்கிறவன் தான் பூரண புருஷன். யாரெல்லாம் நடக்கிறோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த பைபிளை மத புத்தகமாகவே பார்த்து நம்ம ஆட்கள் என்ன செய்துட்டு இருக்காங்க? பழகிட்டு இருக்காங்க. இது மத புத்தகம் அல்ல, தேவனுடைய தற்ரூபம், இன்னொரு உருவம். புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் புரியணும்னா மறுபடி சத்தியத்தை படிச்சாதான் புரியும். இப்ப புரியாது, கவனிங்க. அப்போ வேதம் சொல்லுகிற உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று ஐஸ்வர்யன் ஆவதற்கு முயற்சி பண்ணா தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு என்ன நீங்களே படிச்சிடுங்க, நீங்களே சொல்லுங்க. ஆக்கினை என்றால் அக்கினி, அக்கினி கடல், அதற்கு அவன் மிஸ் ஆக முடியாது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் கொஞ்சம் படிங்க. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர். கிரயம் என்றால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். எதற்கு வாங்கப்பட்டவர்கள்? ரத்தத்தை விலை கொடுத்து தேவன் உங்களை என்ன செய்திருக்கார்? பிசாசின் இடத்துல அந்த உலகத்தில் ரத்தத்தை சிந்தினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரட்சிப்பாக ஈவு கிடைத்தது. அதனால நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். கிரயம் என்றால் பணம், பணம் என்றால் ரத்தத்தை விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். அப்ப யாருக்கு அடிமையா இருக்கணும்? யாரு உங்களை காசு கொடுத்து வாங்கி போனாங்களோ அவங்களுக்கு தான் நீ என்ன அடிமை. இப்போ உலகத்திற்கு அடிமையாக இருந்த நீங்கள் இனி யாருக்கு அடிமை? தெய்வத்திற்கு அடிமை, தேவனுடைய சத்தியத்திற்கு அடிமை. வேதம் சொல்லுகிறது பார்ப்பீங்க, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமை ஆகாதே இருங்கள். யாருக்கு அடிமையாக கூடாது? மனுஷனா ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், மனுஷ சித்தத்திற்கு நீங்கள் அடிமையாகக்கூடாது. மனிதனுடைய உலகத்திலிருந்து ஏதாவது ஆலோசனை வருமானால் அந்த ஆலோசனையை புறம்பே தள்ள வேண்டும். புரியுதா இல்லைங்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமையாக இருங்கள். மனுஷனுக்கு அடிமையாகனா எதெல்லாம் அடிமையாகிறான்? மனித காரியங்களுக்கு, மனுஷ காரியங்களுக்கு எதெல்லாம் அடிமையாகிறான்? சில பேர் சொல்லுவாங்க, பணம் இருந்தாதான் 4 பேர் நம்மளை மதிப்பான். இது என்ன சித்தம்? மனுஷ சித்தம் தானே. வேற என்ன சொல்ல? படிச்சாதான் 4 பேர் மதிப்பான். இது என்ன? படிக்க கூடாதுன்னு சொல்ல வரல, பணம் வேணும்னு சொல்ல வரல. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதை விட்டு
இவைகள் எல்லாம் தேடினாலே வேஸ்ட். புரியுதா இல்லையா? இப்ப இவன் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேட மாட்டான், அவருடைய நீதியையும் தேட மாட்டான். அப்போ எப்போது இவன் கிறிஸ்தவனாக மாறுகிறது? எப்படி அவன் பூரண புருஷனாக மாறுகிறது? சரி, பிரசங்கி 8:5 படிங்க, மறுபடியும் படிங்க. 8:5. ஞானியுடைய இருதயம் காலத்தையும். யாரு ஞானி? சாலமோன் ராஜாவா? மெய்ஞானி. புரியுதா? கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். கற்பனை என்றால் நீ கற்பனை அப்படியே கற்பனையில மிதக்கிறதல்ல. கற்பனை என்றால் கற்பித்தல். கற்பித்தல் என்பது வேத வசனம் உனக்கு கற்பிக்கப்படும், அந்த வசனத்தை கை கொள்ளுவதற்கு பேர் கற்பனையை கை கொள்ளுகிறது. கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். எந்த காலத்தையும் எந்த நியாயத்தையும்? தேவன் வருகிற காலத்தையும் அறியும், அவருடைய நியாயம் என்கிற வசனத்தையும் அறியும். இதெல்லாம் கிறிஸ்தவம் அறிஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவெல்லாம் மேலோட்டமாக தான் இருக்கு. அப்படியே மேலோட்டமாக பாலிஷா, மக்களை எதுவும் சொல்லாமல் அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், இதை ஆக்குவார், அதை ஆக்குவார். எதை ஆக்கவும் முடியாது. மன திரும்பாமல் எங்கே போக முடியாது? உலக ஆசீர்வாதம் பொய் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படும், நிறைய கொடுக்கப்படும் பொய் கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் இவைகள் எல்லாம் தருவேன். யார் இடத்துல வந்து சொன்னா? இயேசுவின் இடத்துல பிசாசு சொன்னான், கேரோப்பாகிய பிசாசு, என்னை சாஷ்டாங்கமாக விழுந்து நீ பணிந்து கொண்டால் நான் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன், எனக்கு இஷ்டமானவைகளை தருவேன். எப்படி கேரோப்புக்கு போயிச்சு இந்த உலக ஆசீர்வாதம்? முதல் மனிதனாக இருக்கிற அவனிடத்திலிருந்து பிடிங்கினான். இந்த உலகம் முழுவதும் உண்டு பண்ணி இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதாம் இடத்தில் தேவன் சொன்னார். உலகத்துக்கு முதல் ராஜா ஆதாம், ஒட்டுமொத்த உலகத்திற்கு முதல் ராஜா ஆதாம். அந்த ஆதாமின் இடத்திலிருந்து இவன் செல்வத்தை பிடிங்கினான். அதனால் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் அவனை பார்த்து, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. யார் இந்த உலகத்தின் அதிபதி? பிசாசு. அப்ப இந்த உலகத்தின் செல்வ வளம் யாருடையது? அவனுடையது. அவன் சொல்றான், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் இவைகள் எல்லாம் தருகிறேன். அதனால தான் ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். ஊசியின் காதல கூட ஒட்டகம் நொழிஞ்சிரும். ஐஸ்வர்யவான் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யம். ஐஸ்வர்யம் வேணுமா? உங்களை தான் கேட்கிறேன், ஐஸ்வர்யம் வேணுமான்னு கேட்கிறேன். பணம் தேவை, உண்ணுகிறதுக்காகவும் உடுத்துகிறதுக்காகவும் வீடுகளிலே இருக்கிறதுக்காகவும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை புசிப்போம் என்று நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும். இதெல்லாம் தெரியும், அப்போ கூட நாங்கள் என்ன செய்வோம்? கவலைப்படுவோம். தெரிஞ்சாலும் நாங்கள் கவலைப்படுவோம். வேதம் என்ன சொல்லுகிறது கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணர். சர்க்குணர் என்றால் என்ன? நல்ல குணம் படைத்தவர். அந்த குணம் யாருக்கு இருக்க வேண்டுமா? இருக்கா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்கிற முகத்தை பாருங்க, அப்படி தெரியுதா பாருங்க, எதனா நல்ல குணம் போலவங்கள இல்லைன்னு பாருங்களேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. கையெல்லாம் பிடிக்க வேணாம், பார்க்க மட்டும் பாருங்க. நல்ல அகத்தினாக எங்க தெரியும் சரின்னு சொல்லுவாங்க. தெரியுதா பாருங்க, எதனா ஒளிவட்டம். உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணம் என்றால் என்ன? நல்ல மனம் படைத்தவன், நல்ல உள்ளம் படைத்தவன். ஆனா சினிமாக்காரன் பாடிட்டு போறான், உள்ளத்தின் நல்ல உள்ளம். அவனுக்கு தெரியுது, நமக்கு என்ன ஒண்ணுமே தெரியல. சினிமாக்காரன் சொல்லிட்டு போறான் உள்ளத்தின் நல்ல உள்ளம். ஏன்னா இரவும் பகல் என்ன செய்யும் அந்த உள்ளம்? கர்த்தருடைய வேதத்தை. இப்போ நம்ம அந்த பாட்டெல்லாம் பாட முடியாது, ஏன்னா அவன் பாடிட்டான். உண்மையாகவே அந்த பாட்டு தான் நம்மலாம் பாடியிருக்கணும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பாட்டு பாடுவோம்னா வேற மாதிரி புரோன்ட்டு பாடி கிடப்பான். சினிமாக்காரனுக்கு நல்ல பாட்டெல்லாம் தெரியுது பாரு, நம்ம ஆளுகளுக்கு. அவன் பாடியிருக்கான் பாரு, உள்ளத்தின் நல்ல உள்ளம். உள்ளத்தின் நல்ல உள்ளம், இயேசு வாசம் பண்ணுகிற உள்ளம் ஒரு காலம் உறங்காது. அவனுக்கு என்ன அர்த்தம் தெரியாது, அவன் பாடிட்டான், ஏதோ ஒன்று எழுதி பாடிட்டான். அதுக்குன்னு சினிமா பாட்டெல்லாம் பாட வேணாம். நீங்கள் உங்களை யாரும் பாட சொல்லலை, அதில் இருக்கிற அர்த்தத்தை மட்டும் தான் சொல்கிறேன். நீங்கள் பாடு, நாளைக்கு ஐயா சொல்லிட்டார் பாட்டு அடிச்சு தும்னு பண்ண பாருங்க, அப்படியெல்லாம் பாடக்கூடாது. புரியுதா இல்லையா? கவனிங்க. உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் அந்த பூரண சர்க்குணத்தின் அடையாளம்தான் நம் பூமியில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறாமல் பிதாவின் சாயலுக்கு நாம மாற முடியாது. ஜென்ம சுபாவத்தை முதல்ல கலைங்க. வேஷம் போட்டது போதும், கிறிஸ்தவ வேஷம் போட்டது போதும். இயேசு என்ற நைட்டுக்கு வந்து யாரெல்லாம் உள்ள போயிடுங்க ராஜ்யத்துக்கு?
யாரெல்லாம் போவீங்க? எப்படி போகுன்னு சொல்றீங்க? நாங்கள் ஜெபம் பண்றோங்க, விசுவாசிக்கிறேங்க. கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்தது. வசனம் இல்லது வசனம் இருக்குங்க, கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நடைமுறை வாழ்க்கையில சத்தியத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் அவன் செத்த பணத்துக்கு சமம். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை உண்மையாக மரித்தவன் இந்த ரட்சிக்கப்படாதங்கிற மாதிரி அந்த மரித்தவன் அவனை போய் அடக்க மாட்டான், நீ என்ன பின்பற்றி வான்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாதுக்குள்ள இன்றாளுக்கும் பேசி நிற்பாங்க. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்க மாட்டோம். மரித்தோர்னா உண்மையாகவே மரிச்சிட்டவனு, ரட்சிக்கப்படாத இருக்கிறவெல்லாம் யாரு தான்? மரிச்சவன் தான். அவன் அவனை அடக்க மாட்டோம், நீ என்ன பின்பற்றிவான்னு சொன்னார். அப்ப கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்தது, செத்த பணத்துக்கு சமம். நடைமுறை வாழ்க்கையில சத்தியத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் அவன் செத்த பணத்துக்கு சமம். இப்ப சொல்லுங்க, இன்றைக்கு இயேசுவரன் யாரெல்லாம் போவீங்க? ஐயா, விசுவாசம் நான் நம்புறேன் அது இல்லை, எனக்கு தான் நம்பிக்கை இருக்கு, நாளைக்கு நான் பெரிய லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆயிட முடியுமா? அது நம்பிக்கை கிடையாது. விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? விசுவாசம் என்பது தேவ பக்தியோடு தொடர்புடையது. விசுவாசம் என்பது தேவன் மேல் அன்பாய் இருப்பது. விசுவாசம் என்பது தேவனுக்கு உண்மையா இருப்பது. இது மூன்றும் இருந்தால் தான் விசுவாசியான. நம்ம விசுவாசம்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்புறது, ஜெபம்ட்டா நம்பணும், அதுக்கு பேர் விசுவாசமா? நீ சரியில்லாம இருப்ப, ஒழுங்கு இல்லாம இருப்ப, நீ ஜெபம்ட்டா அது நம்பிட்டேன்னா அது நடந்துருமா? சொல்லுங்க, நடக்குமா? எப்படி நடக்கும்? இன்றைக்கு இயேசு வருவாருன்னா எத்தனை பேர் போவீங்க? போக மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். அப்ப என்ன செஞ்சாகணும்? இன்றைக்கு மனம் திரும்பணும், வேற வழியே கிடையாது. ஆண்டவரே, உனக்கு பிடிக்காத காரியங்களை இன்றோடு கூட நான் என்ன செய்யறேன்? விட்டுறேன். உங்க சத்தியத்தினால என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க. உங்களுடைய சத்தியத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க, என்னை மறுரூபமாக்குங்க, குமாருடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மாற்றுங்க. தேவனுடைய முகத்தை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு, கண்ணாடி என்பது வேதம், கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் எல்லோருமே மறுரூபம் ஆக கடவும். மறுரூபம் என்பது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பு. அந்த ஒப்பானது தான் உங்க பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்க. எப்ப மாறுறது? சரி, ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிச்சுட்டு 3ஆம் வசனத்தை படிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்படி ஆக்க மாட்டாது. யாரு? தேவன் அவருடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது வெற்றி அடையவும், தேவன் சத்தியவரர். எல்லா மனுஷனும் யாரு? பொய்யன். அப்ப பொய்யனா இருக்கிறவன். 3ஆம் வசனம் படிங்க. சிலர் இதை சொன்னா விசுவாசியாமல் போனாலும் என்ன? இப்பதானே நீங்க விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்க. விசுவாசம்னா என்ன? அதன்படி நடக்காம விசுவாசிக்கிறதெல்லாம் கிரிகள் அல்ல. புரியுதுங்களா? நல்ல கவனிங்க. இங்க கீழே சொல்லுது 4ஆவது வசனத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, தேவனே சத்தியவரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்லுவோமாக. எந்த மனுஷனும் பொய்யன். அப்போ குமாரனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டாதான் அவன் பிதாவுக்கு பிள்ளைகளாக மாறுகிறான். பிள்ளைகளாக மாறினும் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் அவன் சத்தியத்தை கனப்படுத்தணும், சத்தியத்தை கை கொள்ளணும். சத்தியத்தை கனப்படுத்தாம கை கொள்ளாம ஒருவன் எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள உள்ள போக முடியாது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். புரியுதா? சொல் தவறாது இருந்தால் அவன் யாரு? பூரண புருஷனும் தான் சரீர கிரிகள் முழுவதும் குதிரைக்கு கடிவாளம் கட்டினது போல. இப்ப கிறிஸ்தவனுக்கு என்ன போடணும்? எதுக்கு கடிவாளம்? தீமையான செய்கிறதற்கு கடிவாளம், தீமையான காரியங்களை செய்வதற்கு கடிவாளம். அந்த கடிவாளம் என்பதுதான் தேவ வசனமாகிய சத்தியம். இந்த கடிவாளத்தை போட்டா, இந்த கடிவாளம் என்பது இன்னொரு சில வசனங்கள் சொல்லப்படுது சர்வாயுத வர்க்கம். கடிவாளம் என்பது சர்வாயுத வர்க்கம். இந்த சர்வாயுத வர்க்கம் தான் ஒருவனுக்கு கடிவாளமாக செயல்படும். சரீரத்தின் கிரிகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன போட வேண்டும்? கடிவாளம்.
குதிரைக்கு கடிவாளம் கட்டினால் தானே நல்ல ரோட்டில் கரெக்டாக போவோம். இல்லைன்னா என்ன செய்யும்? மேர்ச்சலாகி சைடில் வர வண்டியெல்லாம் பார்த்து என்ன செய்யும்? அப்படி எப்படிமா ஓடும். இப்போ ஏன் கிறிஸ்தவன் ஏன் அப்படி எப்படிமா ஓடுறான் தெரியுதா? சத்தியத்தில் நிலைன்னு இல்லாமல் என்ன போடலை? எதுக்கு கடிவாளம் போடணும்? கண்ணுக்கு கடிவாளம் போடணும், இருதய சிந்தைக்கு கடிவாளம் போடணும், வாயின் வார்த்தைக்கு கடிவாளம் போடணும். புரியுதா? சரீரத்தின் செய்கைகளுக்கு கடிவாளம் போடணும். இப்படி கடிவாளம் போட்டால் தான் இவன் பூரண புருஷனாக மாறுவான். அப்பதான் சொல் தவறாதவனாக இருப்பான். தான் விருப்பத்தின்படி சுய எண்ணங்களின்படி செய்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? அவைகளின்படி செய்தாலும் நஷ்டம் வந்தாலும் அவைகளின்படி தான் செய்ய வேண்டும். அதுல சமாதானம் போகும் என்றாலும் அவைகளின்படி தான் செய்ய வேண்டும். அதுல பல இழப்புகள் வந்தாலும் தேவ வசனத்தின்படி நடக்கிறதுனால என்னை விட்டு சொந்த பந்தங்களால் என்னை விட்டு போகிறால போனாலும் பரவாயில்ல. எனக்கு பல ஆயிரங்கள் நஷ்டம் வருது என்றால் பண்ணாலும் பரவாயில்ல. அந்த நஷ்டத்தை தேவன் இரட்டத்தனையாக தேவனால கொடுக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க தேவனுக்காக நிற்கும் பொழுது, தேவனுக்காக செய்யும் போது, தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் விடும்போது தேவன் உங்களை புத்திரராக எண்ணுவார். புரியுதா? அவன் எதுவுமே செய்யாம தேவன் என்ன ஆசீர்வதிக்கணும் எங்க ஆசீர்வதிப்பாரு? நையா பைசா கையில தர மாட்டாரு. நாம தான் சொல்லிக்கணும் சொத்தணும். புரியுதா இல்லையா? அப்ப தேவன் ஆசீர்வதிக்கணும் என்ன செய்யணும்? 5ஆம் வசனத்தை படிங்க. அதுல அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். எதை பேசுமா? நாவு சரீரத்திலே ரொம்ப சின்னதுதான். நாவு இவ்வளவு பேர் சரீரத்துல எவ்வளவுதான். ஆனா என்ன பேசும் அது? நாங்கெல்லாம் யாரு, நாங்கெல்லாம் அப்படியே நடந்து வந்தோம்னா அப்படியே பெருமையான பேசுறவங்க யாருன்னா இருக்கீங்களா? அந்த நாவின் கீழ் விஷம் இருக்கிறதாம். அவனுடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்திடும். ஆயுள் சக்கரத்தை கொளுத்திடும், உன்னை ராஜ்யத்துக்குள்ள போக விடாது. எங்க இருந்து பெருமை வரும் கிறிஸ்தவங்களுக்கு? நையா பிசாவுக்கு உதவ மாட்டாங்க. நம்ம ஆளுங்க பேசுவாங்க பார்த்தீங்களா? நாங்க யாரு தெரியுமா, நாங்க எப்படியா பட்டவங்க தெரியுமா? எங்களுக்கு நாங்கெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்த தெரியுமா, இப்ப நீ எப்படி இருக்க அதை சொல்லு. கிறிஸ்தவர்கள் நாவு முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் புறப்பட ஆகாது. இதே வாயில ஸ்தோத்திரமும் சொல்லுவான், இதே வாயில சபிக்கவும் செய்வான். இப்ப படிங்க 5ஆவது வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்து பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய ஒரு சின்ன தீ குச்சி போதும் எதை கொளுத்துக்கிறதுக்கு? ஒரு ஊரையே கொளுத்திடலாம். அதே போல ஒரு நாக்கு ஒரு மனுஷனே காலி பண்றோம். சொல்லுவாங்க சில பேர் நம்ம கிராமங்கள்ல, ஒரு அடி அடிச்சிருந்தா கூட என்ன செஞ்சிருவேன், தாங்கிப்பேன். ஆனா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்னால தாங்க முடியும். அப்ப அந்த நாவுக்குள்ள என்ன இருக்கு? நெருப்பு இருக்கு. புரியுதா இல்லையா? ஏதாவது சிந்திச்சு பேசுறோமா நம்ம கிறிஸ்தவங்க? என்ன பேசுறோம் நிதானிச்சாதான் பேசுறோமா? நான் கோபத்துல பேசிட்டேங்க. எதுல பேசிட்டாங்களா? உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். நீ சிந்திச்சு தான் பேசுற, கோபத்துல எல்லாம் பேச முடியாது யாரும். புரியுதா? அப்ப அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். அது ஒரு வேற ஒரு உலகங்க. அந்த உலகத்துல என்னதான் இருக்கான்? தேவனுக்கு கீழ்ப்படியில அந்த நாவு அநீதி நிறைந்த உலகம். படிங்க. நம்முடைய அவயங்களில் முழு சரீரத்தை என்ன செய்யுதான்? தேவனுக்கு எப்ப பிரியமில்லாத அத்தனை காரியங்களை பேசுறியோ உன் முழு சரீரத்தை என்ன செய்கிறது? கரைப்படுத்தி. ஆயுள் சக்கரம் என்ன? நித்திய ராஜ்யத்திற்குள்ள போகாத உன் ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி. இதெல்லாம் தெரிஞ்சா கூட நாங்க பேசுவோங்க, பெருமையானவர்கள் தாங்க பேசுவோம். 10வது வசனம் அப்படியே படிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்கு உள்ள சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. 7வது வசனம். 8வது வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. விஷம் எங்க இருக்கு? நீங்க விஷம் எங்க இருக்குன்னு நினைச்சுன்னு இருக்கீங்க? சத்தியத்தின்படி கீழ்ப்படியில, சத்தியத்திற்கு கீழ்ப்படியிலனாவே அவன் நாவல் என்ன இருக்கான்?
விஷம் இருக்குன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, ஒரு மனிதனுடைய வாயின் வார்த்தையில் ஒரு குடும்பத்தையே காலி பண்ணுறோம், குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணும், ஒரு ஊழியத்தையே க்ளோஸ் பண்ணும். புரியுதுங்களா? பேசும்போது கவனித்து நிதானமாக பேசணும். அடுத்தது படிங்க. அதே நாவால நம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். புரியுதா? தேவனையும் அதிலேயே துதிக்கிறோம், தேவனுடைய சாயலாக்கப்பட்ட மனுஷனும் அந்த நாவிலே சபிக்கிறோம். என்ன நாவி அது? அடங்காத அநீதி நிறைந்த பொல்லாங்குள்ள நாவு. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. தேவனை துதிக்கிறதும் இதே நாவு தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க? நீங்கள் எல்லாருமே துதிச்சிங்க, ஐயா கூட சேர்ந்து எல்லாம் என்ன செஞ்சீங்க? வெளியே போயிட்டு என்ன செய்ய போறீங்க? அதையும் சொல்ல மாட்டீங்க, கம்மி ஸ்டாப் ஆகிறீங்க. அப்பன்னா நீங்க சபிக்க போறீங்கன்னு அர்த்தம். வெளியே போனாலும் என்ன தான் செய்யணும்? அவரை துதிக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்ப பூரண புருஷனாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஒருவன் சொல்லை தவற கூடாது. அந்த சொல் தவறாதவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் பூரண புருஷனாக இருக்கிறான். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சத்தியத்தையும் கை கொண்டு அவைகளின்படி நடக்க நம்மை விட்டு கொடுக்கணும். சும்மா லைட்டான ஒரு வசனத்தை அங்கே சொல்லியிருக்கேன், நான் சப்ஜெக்டாக எடுக்கலை. புரியுதுங்களா? அதான் எடுத்த நேரம் போயிட்டு ஒரு மனுஷன் பூரண புருஷனாக மாறணும் என்ன செய்யணும்? சொல் தவறக்கூடாது. எந்த சொல்ல தவறக்கூடாது? நான் பேசணும் சொல்லியா, தேவன் நமக்கு சொன்னார் அந்த சொல்லியா? தேவன் நமக்கு சொல்லியிருக்கார் அந்த சொல்லை ஒரு காலம் தவற விடக்கூடாது. எங்கிருந்து? என்றைக்கு ரட்சிக்கப்பட்டானோ அன்றையிலிருந்து மனிதன் சாகுற வரைக்கும் சொல்லை தவற விடக்கூடாது. புரிஞ்சுதா? சொல் தவறாது இருப்பீங்களா? ஒரே நாவலிருந்து துதித்தலும் சபித்தலும் வராமல் இருக்குமா? இன்னும் மட்டும்தான் வரணும், துதித்தல் மட்டும்தான் வரணும். தேவனுடைய நாமத்தை மகிமை மாத்திரம் தான் படுத்தணும். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் சொல்லை என் துதியை சொல்லி வருவார். துதியை சொல்லி வர்றதுன்னா அவருடைய புகழை சொல்லி வருகிறது. புரியுதுங்களா? ஜபிக்கலாமா? பேசலாம். எல்லாம் கண்ணை மூடி கேட்ட வார்த்தையை நினைத்து, நல்ல ஆண்டவர் நம்மளோடு நல்ல வார்த்தை கொண்டு வந்து பேசியிருக்கிறார். பூரண புருஷராக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. வசனம் உங்களுக்கு புரிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நம்மக்கிட்ட எந்தெந்த காரியங்கள் நம்ம சரி செய்ய வேண்டியிருக்கும், என்னென்ன காரியங்கள் நம்ம விட வேண்டியிருக்கும், சில காரியங்களை நாம் விட்டு நம்ம சரியாக வேண்டியிருக்கும். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். உங்களுக்கு தான் தெரியும், இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு இடைபெற்றிருக்கிறார். கொஞ்சம் நேரம் சொல்லி வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி நான் நடக்கணும், சத்தியத்தின்படி நான் நடக்கணும், சத்திய வார்த்தையை நான்படி ஆண்டவரே நாங்கள் நடக்கணும். இனி இந்த வேத வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். இனிமேல் நாங்கள் கேட்டுட்டு வெளியில் போய் ஆண்டவரே வாழாதபடி ஆண்டவரே இந்த கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உலக ஆசை எங்களுக்கு வேண்டாம், உலக பெருமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, உலக சிந்தனை எங்களுக்கு வேண்டாம். அது கர்த்தருக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சத்திய வசனத்தை நாங்கள் இனிமேல் இன்னும் கற்றுக்கொண்டு இன்னும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்க ஆண்டவரே, இந்த வார்த்தையில் ஆண்டவரே உண்மையாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாவை குறித்து நாங்கள் கேட்டோமே, நாவில் பெருமை இருக்கு ஆண்டவரே, அது அழிவை கொண்டு வந்துடும், அது ஆண்டவரே அது நரகத்துக்கு கொண்டு போயிடும் ஆண்டவரே. அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க விடாது எங்கள் நாவுகளை ஆண்டவர் நாங்கள் காத்து ஞானமாய் பேசுறதுக்கு ஆண்டவர், ஞானமாய் செயல்பட எங்களுக்கு இந்த வேதத்தை கற்றுக்கொண்டு இன்னும் நாங்கள் அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கு நீர் உதவி செய்யும். அப்படியே ஸ்தோத்திரம். செபம் பண்ணுவோம். என் நல்ல பிதாவே, என் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளாய் எங்களை கொண்டு வந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரங்கத்தாவே. நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பூரண புருஷன் என்ற தலைப்பில் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. கேட்ட வார்த்தைகளை விட்டு விட்டு செல்லாதபடி அந்த சத்தியத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்னும் வேத வசனம் எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க. நம்முடைய பிள்ளைகள் வந்தவர்கள் இந்த சத்திய வார்த்தை அவர்களை ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கொண்டு வரும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். வந்தவர்களை பத்திரமாய் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி பத்திரமாய் இல்லம் போய் சேர கர்த்தர் உதவி செய்யும். நம்முடைய தாசனை
சென்னை பட்டணத்திலிருந்து கொண்டு வந்தீர். தொடர்ந்து இரவேளை பிரயாணத்திலையும் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். பத்திரமாய் இல்லங்கள் போய் சேர கர்த்தர் உதவி செய்யும். அவருடைய ஊழியங்கள் 4 திருச்சபை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நன்மையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த திருச்சபையை நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். இந்த திருச்சபையில் அநேக தேவைகள் இருக்கிற, அதை கர்த்தர் சந்திங்க. முன்னாடி ஆண்டவரே ஒரு ஷெட் போடணும் கர்த்தர், அது காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி தரும்படி ஆய் செபிக்கிறோம். ஒரு சமையல் ரூம் கட்டணும் கர்த்தர், அதனுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. இந்த ஆலயத்துடைய காரியங்களை கர்த்தரே வாய்க்க பண்ணி தாங்க. பாசையாவுக்காய், அம்மாவுக்காய், பிள்ளைகளுக்காய் வந்த மக்கள் ஒவ்வொருத்தருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.